ஹாய் மை பேபி, இன்றைக்கி வந்து கோவக்காய் சட்னி ஃபார் யூ மகளே. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுமா, கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு வதக்கி கட் பண்ணி வச்சுக்கிற கோவக்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி அந்த எண்ணெயிலே அந்த கோவக்காய் வெந்துடணும். அவ்வளோ எண்ணெய் ஊற்று, ஆனால் ருப்புறப்போ இந்த எண்ணெய்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அப்புறம் அதில் தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கு. அது இந்த எண்ணெயிலே வெந்துடணும். நோ வாட்டர். ஓகே பேபி. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, புளி போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி போடு. இதுலேயே இந்த எண்ணெயிலே வெந்துடணும். அது சரியா, தண்ணி கிண்ணி ஊற்றாத. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இந்த ஸ்டேஜ் வந்து பிறக்கும். இப்போ இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்துறப்போ தான் இது ஃபுல் வெந்துடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணு, நல்லா ஆறிட்டு இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மெஸ்ஸியாக அரைச்சிடு. அரைக்கிறப்போ இந்த பதத்துக்கு வந்துடணும். இந்த பதத்துக்கு வந்ததும் சுட சுட சாதம் போட்டு நெய் போட்டுன்னு இந்த சட்னி கொஞ்சம் போட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ எம்மியாக இருக்கும். பண்ணின்னு சாப்பிடு மக்களே. ஓகே, பாய்.